என்னோடு கூட ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம். இஸ்ரவேல் அப்படின்னா யார்? இவர் யாக்கோபு. இந்த பகுதியில யாக்கோபுக்கு என்ன வயசு இருக்கும்? 47ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்க. 47:9. 130 வயது. அதற்கு பிறகு அவர் 17 வருடம் வாழறார். அப்ப மொத்தம் 147 இல்லையா? அப்ப இந்த பகுதியில யாக்கோபுக்கு 130 வயதுள்ள ஒரு முதிர்ந்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். இப்போ இந்த வயசு நம்ம ஒரு பக்கம் மைண்ட்ல வச்சுக்கலாம். அந்த வயசுக்கு ஏற்ற அனுபவம் அவருக்கு இருக்கும். 130 ஆண்டுகள் சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு ஓடிக்கிட்டே இருந்தார். நிறைய அனுபவங்கள், நிறைய பாடங்கள் அவர் கத்துக்கிட்டார். இந்த பாடங்கள்லாம் கத்துக்கிட்டு ஒரு முதிர்ச்சியான வயதிலும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, முதிர்ச்சியான ஒரு நிலையில அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல பக்குவமான வயது, பக்குவமான சூழ்நிலை தான். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு எங்க போறாரு? பெயர் சபாவுக்கு போறாரு. என்ன பின்னணி, என்ன சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எகிப்துல அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில பஞ்சங்கள் ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த காலகட்டத்துல 7 வருடம் பஞ்சம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 7 வருடம் செழிப்பு, அடுத்த 7 வருடம் பஞ்சம். அந்த 7 வருடம் செழிப்பு ஆண்டு முடிஞ்சிருச்சு, பஞ்சம் ஆண்டு தொடங்கிடுச்சு. தொடங்கி 2 வருஷம் ஆகுது. இதுதான் இந்த சூழ்நிலை, அந்த வசனத்துடைய பின்னணி. இப்போ எகிப்திலிருந்து சுற்றிலுடைய அநேக பட்டணங்களுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது பல நிலைமையில பணத்தை வாங்கி கொடுப்பதும் நிலத்தை வாங்கி கொடுப்பதும் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ யாக்கோபுடைய இருதயத்துல ஏறத்தாழ 22 ஆண்டுகள் அடிய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கு. என்ன துக்கம்? யோசேப்பு மரித்து விட்டான்ற ஒரு செய்தி அவருடைய இருதயத்துல, ஒரு கனத்த இருதயம் அவருடைய இருதயத்துல இருக்கு. உண்மையாகவே அந்த துக்கம் எந்த வார்த்தையினாலும் அவருக்கு என்ன பண்ணாது, தீர்க்க முடியாது. அது அடி இருதயத்துல அவருக்கு இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. 22 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி அவருக்கு வருது. அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். எத்தனை ஆண்டு? 20 ஆண்டுக்கு பிறகு ஒரு செய்தி வருது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. போதும். இந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுடைய இருதயத்துல? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு விசை மூச்சு நின்று அப்படி விட்டுருப்பாரு யாக்கோபு. அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி, என் மகன் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறான். அந்த செய்தி உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருந்திருக்காரு. நம்மள அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். 22 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு செய்தி நமக்கு வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓ, என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன், இஸ்ரவேலை பெருகவே பெருகுவேன்னு சொன்ன தேவன், அவருடைய உண்மையுள்ள தேவன். நான் இப்போ என்ன பண்றாத நம்புறேன். அவருடைய அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், அவங்க அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், பரம்பரைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அவருடைய இருதயத்துல பளிச்சுன்னு வந்திருக்கும். என்னுடைய அறிவு தோத்து போலாம், என்னுடைய கண்ணு தோத்து போலாம், என் இருதயமே என்னை ஏமாத்தலாம், என்னுடைய உடனே இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏமாத்தி இருக்கலாம். அதுதான் சூழ்நிலை. பிள்ளைங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா என் தேவன் வாக்கு கொடுத்தவர் என்ன பண்ண மாட்டாரு, ஏமாத்தம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த அனுபவிச்சிருப்பார். இன்னொரு சந்தோஷம், என்ன சந்தோஷம் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில யோசேப்பு அனுப்பி வைத்த ரதங்கள் இருக்கு, வாகனங்கள் நிக்குது. எதுக்கு? வாங்கப்பா. எங்க வாங்க? எகிப்துக்கு வாங்க. இந்த எகிப்தை சுற்றி இப்ப இருக்கிற இடத்துல பஞ்சத்துலதான் இருக்கிறாங்க. இந்த 2 வருஷம் பஞ்சமே அவங்களால தாங்க முடியல. 2வது முறை அனுப்புறாரு பஞ்சத்துக்கு தானியம் வாங்குறதுக்கு. அதுதான் அதோட பின்னணிலாம். 2வது முறை பிள்ளைகளை அனுப்புறாரு. இப்ப இன்னும் 3 வருஷம் கிடக்கணும். இன்னும் எத்தனை முறை அனுப்புறதுக்கு கையில என்ன இருக்குன்னு தெரியாது. ஏறத்தாழ யோசேப்பு குடும்பத்தை தவிர மிச்ச பேர் 70 பேர். அதுல யோசேப்பு குடும்பத்தை மைனஸ் பண்ணிடுங்க, அவங்க 2 4 பேர், அப்ப 66 பேர் இருக்கிறாங்க. யாக்கோபுடைய குடும்பத்துல 66 பேர் சாப்பிடணும்.
மிருக ஜீவன்கள் சாப்பிடணும், அவங்க வேலையாட்கள் சாப்பிடணும். அப்ப இவ்வளவு பேருக்கு ஆகாரம் வேணும் பஞ்சத்துல. இப்ப வாசலுக்கு வெளியில ரதம் நிக்குது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்திலே அதிபதியா இருக்கிறான். நீங்க வாங்க, நான் உங்களை பராமரிப்பேன், நீங்க அங்க செழிப்பா வாழலாம், இந்த பஞ்சம் உங்களுக்கு இருக்காது. எவ்வளவு சந்தோஷங்க. உயிரோடு இருக்கிறது நல்ல செய்தி. அதுலயும் என்ன நல்ல செய்தி, அவர் எகிப்தில உயர்ந்த பதவியில இருக்கிறார், நல்ல செய்தி. இந்த பஞ்சத்துல உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியை காப்பாற்றும்படியாக அவர் இருக்கிறார். வாங்க, நானும் நீங்க தான் என்ன பண்ணுவோம்? பிரதர், இதெல்லாம் எதிர்த்து போயிடுவோம். வேற என்ன பண்ணுவோம்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா மனுஷன் அந்த இடத்துல மிகவும் சந்தோஷமான அந்த எல்லை உச்சியில ஆவிக்குரிய ரீதியில நடந்து கொள்கிறார். சந்தோஷமான வேளையில தேவ சமூகத்தை நாடுகிறார். மிகவும் சந்தோஷமான வேளையிலும் கூட தன் கண் கண்டபடி நடக்காதபடி, தன் அறிவு சார்ந்து நடக்காதபடி, தன்னுடைய எல்லா ஆசையை சார்ந்து நடக்காதபடி, தேவனுக்கு எது பிரியும் என்று நிதானித்து பார்க்கக்கூடிய பக்குவத்துல இருக்கிறார். எவ்வளவு ஒரு முதிர்ச்சியான வயதுல ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மளால பார்க்க முடியுது. தேவனுக்கு எது பிரியும். உடனே மனுஷன் எங்க புறப்படுறாரு? பெயர் சபாவுக்கு அவர் புறப்படுறான்னு பார்க்கணும். இப்ப இவர் இருக்கிறது கானான் தேசத்துல மம்ரேல இருக்கிறார். இந்த மம்ரேல இருந்து பெயர் சபாவுக்கு 20 மைல் தூரம். 20 மைல் தூரம். 20 மைல் தூரம் என்ன பண்றாரு? எங்க போறாரு? பெயர் சபாவுக்கு. ஏன் பெயர் சபாவுக்கு போறாரு? தன் முன்னோரை அவர்கள் விட்டு சென்ற அடிசுவடுகளை பின்பற்றுகிறார். தன் சொந்த அறிவா செயல்படல. ஏன்? நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 23, 25 வாசம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 23, 25. ஆதியாகமம் இந்த பகுதியில தன் அப்பா யாக்கோபுடைய அப்பா ஈசாக்குடைய வாழ்க்கையில துறவுல வரக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். அந்த துறவுல வரக்கூடிய பிரச்சனை சாலாகக்கூடிய அந்த வேளையில பெயர் சபாவில் என்ன செய்தாரு? பலிப்பீடம் கட்டி தொழுது கொண்டார். யாரு? ஈசாக். அதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணா அப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 21, 33. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் அபிமெலேக்கோடு கூட உடன்படிக்கை போட்ட பிறகு அதே பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உயிரோடு இருக்கிற கர்த்தரை என்ன பண்றாரு? தொழுது கொண்டாரு இல்லையா? ஈசாக்கு கொஞ்சம் அட்வான்ஸா அந்த தோப்புல பலிப்பீடம் கட்டி தொழுது கொள்றாரு. தாத்தா என்ன பண்ணாரு? தோப்பு உண்டு பண்ணாரு. அப்பா என்ன பண்ணாரு? பலிப்பீடம் கட்டுறாரு. இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு? என் முன்னோர்கள் துக்கப்பட்ட நாட்களிலும் வாக்குவாதம் வந்த நாட்களிலும் இந்த பெயர் சபாவுக்கு சென்று என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய சமூகத்தில் நின்றார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை கூப்பிட்டாலே அவர் நமக்கு பதில் கொடுப்பார். இருக்கிற இடத்துல வேதத்தை வாசித்து அதன் ஆலோசனை கேட்டால் அவர் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு இடம் தேடி போக வேண்டியதில்லை. ஆனால் யாக்கோபு வாழ்ந்த நாட்களிலே, வேதம் இல்லாத காலகட்டங்களிலே அவர் நடந்து கொண்ட விதம், ஆவிக்குரிய முதிர்ச்சி, தேவ சமூகத்தை அவர் தேடுகிறார். இன்னைக்கு நம்ம கையிலே நம்ம தேடலாம். அன்றைக்கு இருந்த காலகட்டங்களில் அவர் தேவ சமூகத்தை என்ன பண்ணாரு? மிக அழகாய் தேடி சென்றதை நாம் பார்க்கிறோம். சரி, எதுக்காக அங்க போறாரு யாக்கோபு? பேசமாக போறாரு இல்லையா? எதுக்காக போறாரு? பலி செலுத்த போறாரு. ஒரு காரியங்க யாக்கோபு இருதயத்துல ஓடிக்கிட்டு, பலி மட்டும் செலுத்த போறாரா? கேள்வி கேட்க போறார். சொல்றது புரியுதுங்களா? பலி மட்டும் செலுத்த போறாரா? கர்த்தரிடத்துல கேட்கும்படியாக போறாரா? ஏன் அப்படின்ற பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. ஆதியாகமம் 26 முதல் 2 வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில்
கேராருக்கு போனார். வாசிங்க இன்னும் அடுத்த வருஷம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. தன் அப்பா கிட்ட தேவன் என்ன பேசி இருந்தாரு? நீ எங்க போக கூடாது? எகிப்துக்கு போக கூடாது. எவ்வளவு பஞ்சம் இருந்தாலும் எங்க போக கூடாது? எகிப்துக்கு போக கூடாதுன்ற ஒரு வார்த்தை தன்னுடைய குடும்பத்திலே ஆபிரகாம் கிட்ட, தன்னுடைய ஈசாக்கு கிட்ட தேவன் பேசி இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு தெரியும்? யாக்கோபுக்கு தெரியும். என் தேவன் சொல்லி இருக்கிறார் எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி. என் வீட்டு வாசல்ல என்ன நிக்குது? வா எகிப்துக்கு. மாம்ச கண்களில அவர் பார்த்திருப்பார் என்று சொன்னால் உடனடியா ஏறி போயிருப்பார். அந்த உச்சக்கட்ட சந்தோஷத்துல உடனடியாக அவர் போயிருப்பாரு. ஆவிக்குரிய மனுஷனாக அவர் இருந்ததுனாலே இது தேவனுக்கு பிரியமா? என் அப்பா கிட்ட அவர் சொல்லிட்டாரு. பாருங்க, கூடுதலா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 12:10. ஃபுல்லா வாசித்த டைம் பத்தாது நமக்கு. 13:1 வாசித்துருங்க. எகிப்துக்கு உள்ள போனாங்க. எப்படிங்க வெளியே வந்தாங்க? அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க. எகிப்துக்கு உள்ள போனாங்க. போன இடத்துல தன் மனைவி என்ன சொல்ல வேண்டியதாயிடுச்சு? தங்கச்சி, சகோதரி சொல்ல வேண்டிய சொல். கட்டின மனைவி என்ன சொல்றாரு? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயந்து தங்கச்சிப்பா. எகிப்துக்கு போனதுனால உறவுகளே மாற்ற வேண்டிய சூழ்நிலை. வெளியே ஓடி வர்றாரு. அசிங்கப்பட்டுதான் வந்தார் இல்லையா? ஏதோ உன் தங்கச்சி கூட்டு போதான் சொன்னார் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்னுடைய பரம்பரையில என்ன இருக்கு? நடந்திருக்கு. யாக்கோபு நிதானிக்கிறார், நான் என்ன செய்வது? என் ஆபிரகாம் வெளியே வந்தார், ஈசாக்கு போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்வது? எனக்கு 130 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இப்பொழுது யாரும் இல்லை. நீர் பேசு, நீர் பேசு. என் பிள்ளைகள் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். வாங்க எகிப்துக்கு போலாம். என்னுடைய செல்ல மகன், நான் விரும்பின மனைவிக்கு பிறந்த ஒரு மகன் இல்லையா? செல்ல மகன் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார், பதவியில் இருக்கிறார். என்ன செய்வேன்? பேர் சபாவுக்கு போறாரு. பேர் சபாவுக்கு போய் என்ன கேட்கிறாரு? 46ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போம். 2-3-4 வாசிப்போம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் கண்களை மூடுவான் என்று சொன்னான். தன் இருதயத்திலிருந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். பேசபால போன உடனே என்ன பதில் வருது? அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடி. ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த இருதயத்தை பார்த்து என்ன பண்றாரு? யாக்கோபு கிட்ட பேசுறார், வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். எவ்வளவு அருமையா தன்னை அறிமுகப்படுத்துறார் பாரு. நான் தான் தேவன், நான் உன்னுடைய தகப்பனுடைய, உன்னுடைய முன்னோர்களுடைய தேவன், உங்களை வழிநடத்தி வந்து கொண்டு தேவன் நான். அது மாதிரி என்ன சொல்றாரு பாருங்க. அப்புறம் எகிப்துக்கு தேசத்துக்கு போக, அப்போ அவர் இருதயத்துல எவ்வளவு பயம் இருந்திருக்கு. சந்தோஷம் கண் பார்வையில இருந்தது, ஆனா இருதயத்துல என்ன இருந்தது? பயம். அது தேவன் அறிவார். பயப்படாத, என்ன பண்ணாத? நீ பயப்படாத. நீ என்ன பண்ண? எகிப்துக்கு போ, பயப்படாத. அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எவ்வளவு பெரிய காரியம்! எகிப்துல வச்சு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு இருந்த வார்த்தை, உன்னை அங்கு வச்சு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏன்? அப்பதான் அந்த கோசேன் பட்டணத்துல வேற ஜாதியரோடு கூட அவன் கலக்க மாட்டாங்க. அது தேவனுடைய திட்டம். ஏன் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க? வேற ஜாதியில என்ன பண்ண மாட்டாங்க, கலக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரே இனமாக இருப்பாங்க. அதுல மேசியா வர வேண்டும், அது பரிசுத்தவித்தாக வர வேண்டும், அதுக்கு அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகையினாலே அங்க எகிப்துல கோசேன் பட்டணத்துல வைத்து உன்னை பெரிய ஜாதியாக, இது தேவ திட்டத்துக்குள் இருக்கிறது. நீ போ. அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு? நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க! நான் உன் கூட வருவேன். இந்த வார்த்தைக்காய் காத்திருந்தார். பிரியமானவர்களே, முடிவெடுக்க வேண்டிய வேலை, தேவன் இல்லாத இடம்,
தேவன் சொல்லாத செயல் நாம் செய்கிறோமா? கர்த்தர் நமக்கு சொல்லாதது நம்முடைய அறிவில, நம்முடைய யோசனையில, நம்முடைய ஆசையில, நம்முடைய கண்கண்ட காட்சியில நாம் செய்கிறோமா? அல்லது உண்மையாகவே தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல என்னை கேட்டது. அந்த கேள்வி வைத்து பார்க்கும்போது நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளாக அந்த தாக்கம். நாம் கர்த்தருக்கு அவர் வார்த்தையின்படி செய்கிறோமா? மாம்சமா செயல்பட்டு தான் போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய அனுமதியோடு கூட, அவருடைய ஒத்தாசையோடு கூட அவரையும் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மனுஷன் தான். அப்ப எவ்வளவு சந்தோஷமான வேலையிலும் கூட தேவ சித்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய யாக்கோபு. அதுதான் அந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு மனிதனை கூட நம்முடைய இருதயத்திலே சுருக்கமாக நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். யோசேப்பை நம்முடைய கண்முன் நாம் சிந்திப்போம். யோசேப்பை பார்க்கும்போது அவர் பிறப்பே ஒரு அற்புதம் தான். எப்படி நோவா காலத்துல ஒரு பேழைக்குள்ள நோவா குடும்பம் காக்கப்பட்டதோ, சமகாலத்து மக்கள் அழிந்து போனார்கள். ஆனால் மோசே சமகாலத்துல தன்னோடு பிறந்த ஒரு குழந்தையும் இல்லை, எல்லாம் அந்த நைல் நதியில போட்டுட்டாங்க. இவரும் நைல் நதியில தான் போடப்பட்டார். ஆனால் நாணல் பெட்டிக்குள் வைத்து போடப்பட்டார். நோவா பேழை அங்கு காக்கப்பட்டது போல இவர் ஒரு பேழை, குட்டி பேழை, மோசேக்காக உண்டாக்கப்பட்ட குட்டி பேழையிலே இவர் காக்கப்பட்டார். அதுதான் அவங்க பெற்றோருடைய விசுவாசம். தேவன் அதை கனப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பிறப்பு, விசேஷமான பாதுகாப்பு மோசே. இதெல்லாம் ஒரு பால் மறக்கிற வரைக்கும், ஏறத்தாழ ஒரு 10 வயது வரைக்கும் தாயோட இருந்திருக்கலாம். பிறகு அரண்மனையில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அரண்மனையில வளரும் போது 40 ஆண்டுகள் இருதயத்தில் ஒரு கனவு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22 29 வசனங்கள், அதுல குறிப்பா 23வது வசனம், அப்போஸ்தலர் 7:23 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தன் இருதயத்தில எண்ணம் அவருக்கு வருது, கனவு. கவனிச்சு எங்க வருது எண்ணம்? நல்லா கவனிக்கணும், பரத்துல இருந்து வரல, அவர் இருதயத்திலிருந்து வருது. 40 ஆண்டு அரண்மனையிலே கல்வி பயின்றார். 40 ஆண்டு அரண்மனையில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இளவரசுக்கான தேவையான எல்லா பகுதியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவரிடத்துல போனீங்கன்னா கத்தி சண்டை தெரியுமா? தெரியும், கத்துக்கிருப்பாரு. பேச்சு திறமை, நிர்வாக திறமை, அதிகார திறமை, இப்படி பல நிலையில என்ன பண்ணாரு? பயிற்சிவிக்கப்பட்டு அவர் நல்ல நிலைமையில வளர்க்கப்பட்டார். இப்ப அவர்கிட்ட என்ன இருக்குன்னா சரீர பலன் இருக்கு. ஒரே அடியில ஒரு ஆளை காலி பண்றாரு. பண்ணாரா? சரீர பலம் இருக்கிறது, அறிவு இருக்கு. தன்னுடைய மாம்சம், யாக்கோபுடைய வாழ்க்கையில மாம்சம் எல்லாம் செத்த பிறகுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரால் பயன்படைய முடிஞ்சது. கவனிச்சீங்களா? 130 வயசுங்க, மாம்சம் செத்து போச்சு. மாம்சம் செத்த பிறகுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் நிலையா நிற்க முடிந்தது. இதைதான் அடுத்த கட்ட தலைமுறை பார்த்தார்கள். இப்போ மோசே தன் மாம்சத்துல தைரியமா என்ன பண்றாரு? 40 வருஷத்துல அவர் வளர்ந்து நல்ல அந்த பருவமுள்ள வயதுல போய் நிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட. நான் உங்களை எப்படியாவது எழுத மீட்க வேண்டும். தன்னுடைய கனவு அது, தன்னுடைய ஆசை அது, பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டத்துக்குள் சரியாய் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் குறித்த நேரத்தை அவர் மறந்துட்டார். மாம்ச பலத்துல போய் நிக்கிறார். தன்னுடைய ஆசை, தன் இருதயத்தை தோன்றிய ஆசை போய் நிக்கிறாரு. அந்த சண்டை வருது. எகிப்தியன் என்ன பண்றாரு? அடிச்சே கொன்னுறாரு. யாருக்கு சாதகமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமா அடிச்சு கொன்னுறாரு. மறுநாள் போறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குவாதம், சமாதானப்படுத்துறாரு. நேத்து எகிப்தியனை கொன்ன பாரு, என்னை கொல்ல பாக்குறியா? அங்க ஓடன ஓட்டம் தான். மீதியான் தேசத்துல துற வண்டையில அமர்ந்தான்னு வாசிக்கிறோம். ஏங்க எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சுங்க. 40 வருஷம் ஒரு வாழ்க்கை எங்கேயோ இருந்தது. 40 வருஷம் ஒரு அரண்மனையுடைய வாழ்க்கை இப்போ ஒரு எகிப்தில, அதாவது மீதியான் தேசத்துல, மீதியான் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மறுமனையாட்டிகளுடைய வம்சம் தான் அதுவும் மீதியானியர்கள். அப்போ இந்த மீதியானுடைய தேசத்துக்கு ஓடி போறாரு. ஓடி போய் ஒரு துறவு, ஆடுகள் தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல வந்து இளவரசன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு எங்க தங்குவன்னு தெரியாது, அடுத்த வேளை சாப்பாடு எங்க சாப்பிடுவோன்னு தெரியாது. துற வண்டையிலே அமர்ந்த நிலைமைக்கு மோசே தள்ளப்பட்டார். அப்போ திரும்பி பார்த்திருப்பாரு, நான் எப்படி வாழ்ந்தேன், என் கனவு என்ன, ஏன் என்ன தெய்வம் கைவிட்டார், இந்த ஜனங்களை நீ ஏன் நம்பல, அந்த ஜனங்களுக்காக தான் நான் போனேன், நம்பல, துரத்திட்டாங்க. இந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக தானே, அவங்களுக்காக நான் இருக்கிறேன்னு தெரிவிக்க தானே போனேன். அந்த ஜனங்களே என்ன பண்ணிட்டாங்க?
என்னை ஏத்துக்கல. அந்த வலி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். துற வண்டையில அவர் உட்காரும் போது அவர் நினைச்சிருப்பாரு, தேவனுடைய திட்டத்தை நிச்சயமா அவருக்கு புரிஞ்சிருக்கும். என்ன, உன் அரண்மனை, உன்னுடைய திறமை, இது எல்லாமே உன்னுடைய அறிவு சார்ந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு உதவாது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள. மாம்ச பலன், மாம்ச அறிவு போதாது தேவ ஜனங்களை வழிநடத்த. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் பண்பட வேண்டும். நீ பொறுமையார் என்று சொல்லி தேவன் அழைக்க மட்டுமாக அவன் பொறுமையா இருக்கணும். யாக்கோபு பொறுமையா இருந்தார். அந்த ரதத்துல ஏறுவதற்கு முன்னதாக அவர் பொறுமையா இருந்தார். ஒரு நிமிஷம் காலத்துக்கு வச்சிருக்கலாம், இல்ல தூக்கிட்டு போய் உட்கார்ந்துருப்பாங்க. யாக்கோபு பொறுமையா இருந்த பெயர்சபாவுக்கு நடந்தார். மோசே தன் மாம்சத்துல என்ன பண்ணார், ஆசைப்பட்டு வந்தார். அப்போ ஆண்டவர் என்ன கொடுக்குற, இன்னும் ட்ரைனிங் கொடுக்குறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அரண்மனை வாழ்க்கையெல்லாம் வெறுத்துட்டார். தேவ ஜனங்களுக்காக என்ன பண்ணாரு, அந்த சிற்றின்பங்களை பாவத்தை நிறுத்தி ஜனங்களுக்காக துன்பத்தை அனுபவிக்க முடியாத தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாமே சரிதான். அது தனக்கான பரிசுத்த வாழ்க்கைக்கும் தேவனுக்குள்ள ஒரு நல்ல உறவை காண்பிக்கிறது. தனக்கும் தேவனுக்குள்ள ஒரு நல்ல உறவு, அதெல்லாம் வேண்டும். ஆனா ஜனங்களை வழிநடத்தாது போதாது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் 40 வருஷம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மோசே தேவன் ஏற்ற வேளையில வருகிறார். ஏற்ற வேளையில அந்த ஓரே பர்வதத்திலே ஆடுகளை தேவ பர்வதத்திலே, அந்த சீனாய் மலையில இருக்கிற அந்த ஓரே பர்வதத்திலே ஓட்டி கொண்டு வரும்பொழுது முச்செடியிலே தேவன் என்ன செய்ய, அவர் காட்சி அளிக்கிறார். என்ன காட்சி? முச்செடியிலே அக்கினி வந்து இறங்குது. இதை பார்க்கிறார். அருமையான காட்சி. உன் ஜனங்கள் முள்ளு மேல் நின்று கொண்டிருக்கிறாங்க, அக்கினியை போல வெந்துகிட்டு இருக்கிறாங்க, விடுதலை பண்ணவா? ஏற்ற வேலை. ஏற்ற வேலை வரும் பொழுது மனுஷனுக்கு, மோசேக்கு 80 வயசு, சரீரத்துல பலன் இல்லை, மாம்சம் செத்து போகுது. மாம்சம் சாகக்கூடிய வேலை. உண்மைதானே? அப்ப இருந்த பலன் இருந்திருக்குமா? 40 வயசுல பலன் இருக்குமா? இப்ப கூப்பிடுறாருங்க. மாம்சம் செத்தால் தேவன் பயன்படுத்துவார். ஆபிரகாமுக்கு ஏன் 100 வயசுல பிள்ளை கொடுத்தாரு? 86 வயசுல குழந்தை பிறந்ததா? யார் பிறந்தா? யாரு? மாம்ச பலன். 86 வயசுல பிள்ளை பெற்றுக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷத்துக்கு உனக்கு குழந்தை பிறக்கும்பா. செத்து போன கர்ப்பத்திலையும் 99 வயசு கிழவனுக்கும் பிறக்குமா? மாம்சம் செத்து போச்சு, இப்பதான் பிறக்குன்றார். இல்லைன்னா என்னுடைய பலத்துல, ஆண்டோடைய கிருபையில என் பலத்துல பெற்று எடுத்துன்னு சொல்லுவார். மாம்சம் செத்த பிறகுதான் தேவன் செயல்படுறார். நம்முடைய வாழ்க்கையில மாம்சங்கள் ஒரு சில வேளையில அது தேவனுக்கு சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படும் என்று சொன்னால் தேவன் செயல்பட மாட்டார். காத்திருக்கு. அப்ப எந்த நிலைமைக்கு நாம் வந்தாலும் நம்முடைய மாம்சம் ஒரு சில வேளையில நம்ம அறியாமல் துளிர்விடக்கூடிய மலர்வுகளே, இதை நம்ம அடக்கி ஆளும்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே 80 வயதாகும்போது வருகிறார். ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. ஒரு சில சாக்கு போக்கு சொல்லுவார் இல்லையா, நம்ம நினைவு கொண்டு வருவோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதல் காரியம் என்ன சொல்றாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க யாத்திரா 3ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு கூட வருகிறேன்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவாரு. நான் உன் கூட வரேன்னு சொல்லுவாரு. ஆனால் இன்னும் ஒரு சில மாம்சம் மோசே கிட்ட இருக்கும். எதனால தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. இது இருதயத்தில் இருக்கக்கூடிய மாம்சம். இன்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தெரிந்த மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். என்னங்க பயம்? உயிர் பயம். எருசலேம், நான் எகிப்துக்கு போனா என்ன கொன்றுவாங்கன்ற அந்த உயிர் பயம் 40 வருஷமா இருக்கு. இது ஒரு வகையான மாம்சம். பயம் தேவ திட்டத்தை செய்ய முடியாது. இது ஒரு வகையான மாம்சம். இந்த பயத்தோடு கூட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் சொல்றாரு, நீ வான்னு கூப்பிடுறாரு. எத்தனை இந்த நீங்க வாசிக்கும் போது 3:11 நான் எம்மாத்திரம் என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்துற மாதிரியான வார்த்தை தான் அது. ஆனா தாழ்மையை தேவன் விரும்புறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆனா இந்த இடத்துல தேவ வார்த்தையை விளக்கக்கூடிய தாழ்மை, இது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். வித்தியாசம் புரியுதா? தாழ்மையை ஆண்டவர் அங்கீகரிப்பாரு. அதே தாழ்மை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நான் தாழ்மையா இருப்பேன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டார். நான் எம்மாத்திரம் ஆண்டவர். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, 4:1.
யாத்திராகம் 4:1. அப்பொழுது மோசே, அவர்களை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். கவனிச்சீங்களா? இப்ப என்ன சொல்றாரு? என்ன நம்ப மாட்டாங்க. இது இவருக்குள் இருக்கக்கூடிய சிந்தனை, இவர் அறிவுக்கும் மனசுக்கும் உள்ள போராட்டம். என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஏன்? 40 வயசுல என்ன நம்பல. தன்னுடைய அனுபவம். 40 வயசுல என்ன நம்பல ஆண்டவரே, என்ன நம்ப மாட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல அவர் அழைக்கும் போது தன் அனுபவத்தை முன்னாடி வைக்கிறாரு. என்ன நம்ப மாட்டாங்க, எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே போயிருக்கிறேன், என்ன நம்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வா, நான் உங்க கூட வரேன். அப்ப இந்த இடத்துல மாம்சம் தன்னுடைய அனுபவத்தை முன்னாடி வைக்குது. அது சாகணும், அனுபவம் சாக வேண்டும். என்னுடைய அனுபவம் தேவ சித்தத்துக்கு உதவாது. ஒருவேளை ஆலோசனைகள் இருக்கலாம், ஆனா அது என்ன செய்யுது? முழுக்க முழுக்க தேவ சித்தத்தை நிறைவேற்றாது. நான் அனுபவத்தை விட தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 13வது வசனம். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் அனுப்ப சுத்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல யாரையாவது அமைச்சிருங்கப்பா, என்ன விட்டுருங்க. முழுக்க முழுக்க அடியில் இருக்கக்கூடிய இந்த பயமும் மாம்சமும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தேவனுடைய அழைப்பை புறக்கணிக்குது, சாதிக்க முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னும் நெருங்குறார். உன் வார்த்தையை நம்ப மாட்டாங்களா? அந்த காஞ்ச கோலில் அற்புதம் செய்யற கிருபையை நான் தரேன். அந்த கோலை கீழே போடணும், அது பயத்தெல்லாம் தெளிவுபடுத்தி அதுக்கப்புறமா கடைசியா சொல்றாரு, நான் மந்தவாயும் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். சரீரத்துக்கு வந்துட்டார். இப்ப அவங்களாம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. யாரு? அவங்க. அதுக்கப்புறம் தனக்கிட்ட வந்துட்டாரு, என்கிட்ட பிரச்சனை இருக்கு, எனக்கு பேச வராது. எப்படி எல்லாம் பண்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றேன், பேச வராதா? ஆண்டவர் கோபப்பட்டார். ஒரு வார்த்தை வராது அந்த பகுதியில. ஆண்டவர் கோபப்படுவாரு. கோபப்பட்டு, ஆர்வோன் உன் சகோதரன் அவன் நல்லா பேசுவான் தெரியலையா? எந்த வசனம் வருது? 14. கோபப்படுவார். ஆண்டவர் கோபப்படுற அளவுக்கு சுயம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. கோபப்பட்டாலும் இரக்கமுள்ள தேவன் ஆரோனை கூட்டி சேர்க்கிறாரு. ஆரோன் வந்த பிறகு என்ன பண்றாரு? புறப்பட ரெடி ஆயிட்டாரு. இங்கதான் நம்ம யோசிக்கணும். 80 வயது ஆயிடுச்சு, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் அங்க பலவீனம் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஆரோன் வந்த கூட போறவரு, நான் கூட வந்தா தேவனே கூட வரேன்னு சொன்னா வரலைங்க. பிரியமானவர்களே, இந்த நிலைமை தொடரவில்லை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? எழுந்திருப்பாரு. இதே சம்பவம் நீங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மோசேயுடைய முழு ஆவிக்குரிய அழகு அங்க பார்க்க முடியும். அங்க பார்க்கும்போது சீனாய் மலையில 32ஆம் அதிகாரத்துக்கு மேலலாம் நீங்க ஒரு சில பகுதி இருக்கு, சுருக்கமா நான் சொல்லிடுறேன். சீனாய் மலையில அவர் 40 நாள் தேவனோடு சஞ்சரிப்பார். கீழே என்ன பண்ண ஆரோன், அதே ஆரோன் கன்றுக்குட்டியை செஞ்சிருவார். இந்த சம்பவத்தில் அந்த காட்சியை பார்த்து வந்த பிறகு அதெல்லாம் போட்டு உடைச்சிருவாரு. தேவன் கோபமாயிடுவாரு இல்லையா? கர்த்தர் சமூகம் விலகிடும் இல்லையா? அப்புறம் கன்றுக்குட்டியை அரைச்சி அதை தண்ணியில கலக்கி குடிக்க வச்சு 3000 பேருக்கு மேல என்ன பண்ணுவாங்க? இறந்துருவாங்க. இதெல்லாம் நடந்துட்ட பிறகு தேவன் கோபமாயிடுவார். அப்ப கோபம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஆதி யாத்திரா 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் வாசிக்கலாமே. நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியரையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். போதும். என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்கப்பா, நீங்க போங்க, நான் வரமாட்டேன், தூதரை அனுப்புறேன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஆரோனை அனுப்புறேன்னு சொன்னாரு, கூட போயிட்டாரு. இன்னும் அட்வான்ஸா யார் அனுப்புறாரு? இப்போ தூதனுங்க கூட ஒருவர் நீ போன்றாரு. இப்ப மோசே என்ன பண்ணுவாரு? போலங்க. ஆவிக்குரிய அழகு, ஆண்டவரே, கீழே உள்ள ஜபம், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க நடத்திட்டு வந்தீங்க, புறஜாதியெல்லாம் பாக்குறாங்க, வழியில நீங்க கொன்று போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆண்டவரே, ஜெபம் பண்ணு, நீங்க வந்தாதான். தூதன் எனக்கு வேண்டாம்,
அவர் ரோபோட் மாதிரி நீங்க சொல்றதை செய்வார். தாயின் இருதயம் தூதனுக்கு கிடையாது, நீங்க வேணும். அப்பதான் ஆண்டவர் சொல்ற ஜெபத்துக்கு பதில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 14ஆம் வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மனம் மாறுவார். ஆவிக்குரிய அழகு. நான் கூட வரேன்னு சொல்லும் போது வராத மோசே, ஆரோன் வந்த பிறகு வந்தார். அப்பெல்லாம் மாம்சம் கொஞ்சம் இருந்தது. ஆனா தேவனோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க தன்னை கல்லெறியக்கூடிய ஜனங்களுக்காக தேவனிடத்துல மன்றாடக்கூடியவர். என் பேரை திருக்கி போடுங்க, அவங்களை காப்பாத்த. நீ விலகிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், அவங்கள பஸ்பமாய்க்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டார். காரணம் என்ன? தேவனோடு நெருங்கி 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 நெருங்கும் போது தன் மாம்சம் செத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைக்கும் போது, அந்த ஆவிக்குரிய அழகில தூதன் வந்தாலும் வேண்டாம், ஆரோன் வந்தாலும் வேண்டாம், என்னுடைய சர்வ சேனைகள் வந்தாலும் வேண்டாம், நீங்க வந்தாலும் நான் போவேன். மோசே மிகப்பெரிய தலைவன், நின்றாருங்க அந்த இடத்துல. தேவன் வந்தார், கூட மறுபடியும் பயணப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வேளையில நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்து நாம் பயப்படாதபடி, இது கர்த்தருக்கு சித்தமா, அவருடைய பார்வையில் என்ன யோசிக்கிறான்னு நாம் தேடும் பொழுது, அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை, வேதத்தின் பிரகாரம் அவர் கொடுக்கக்கூடிய வழிகளை நாம் கையாளும் போது அவர் நம்மோடு கூட வருவார். நம்முடைய மாம்சங்கள் சாக வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில நாம் பிழைத்து அதோடு வாழும்போது தேவன் நம்மை பயன்படுத்துவார் என்ற இந்த செய்தியோடு கூட நாம் நிறைவு செய்வோம்.